கொரோனா தொற்றை தொடர்ந்து உலகம் முழுவதும் தற்போது குரங்கம்மை எம்பாக்ஸ் நோய் தொற்று தீவிரமடைந்துள்ளது. எமது அண்டை நாடுகளான பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளில் குரங்கம்மை தொற்று கண்டறியப்பட்டுள்ள நிலையில் உலக சுகாதார ஸ்தாபனமோ சுகாதார அவசர நிலையை பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் இலங்கை, இந்தியா உள்ளிட்ட நாடுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளன. சீனாவின் வூஹான் நகரில் கடந்த 2009ஆம் ஆண்டு இறுதி பகுதியில் கண்டறியப்பட்ட கோவிட்-19 வைரஸ் தொற்று உலகம் முழுவதும் 231 நாடுகள் மற்றும் பெருநகரங்களில் பரவி எழுபது 1,10,10,680 உயிர்களை காவு கொண்டது. மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கும் நிலை ஏற்பட்டதுடன் வல்லரசுகள் முதல் வலுவிழந்த நாடுகள் வரை ஒவ்வொரு நாட்டின் பொருளாதாரமும் அதல பாதாளத்தில் வீழ்ந்தது. உலகம் முழுவதும் இப்பெருந்தொற்றால் 70,47,53,190 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் உலக நாடுகள் ஒன்றிணைந்து பெருந்தொற்றை ஒழித்து கட்டும் நோக்கில் தடுப்பூசிகளை கண்டுபிடித்தன. இதன் விளைவாக நோய் தொற்றுக்குள்ளான 67,56,09,081 பேர் குணமடைந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. சுமார் 2 வருடங்களுக்கும் மேலான போராட்டத்தின் பின்னர் பொருளாதார ரீதியில் வீழ்ச்சி கண்ட வல்லரசுகளும் நல்லரசுகளும் மெல்லென மீண்டு கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் குரங்கம்மை எனும் பெருந்தொற்று மெல்லென காலூன்ற தொடங்கி தற்போது வீரியத்துடன் வேரூன்றியுள்ளது. சமீப காலமாக ஆப்பிரிக்க நாடுகளில் மட்டுமே தென்பட்ட இந்த நோய் தொற்று இப்போது ஐரோப்பிய, ஆசிய நாடுகளிலும் பரவ ஆரம்பித்துள்ளது. உலகம் முழுவதிலும் உள்ள 116 நாடுகளில் இந்நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ள நிலையில் 99,186 பேருக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 524 பேருக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். ஆப்பிரிக்கா மற்றும் கொங்கோ குடியரசு நாடுகளில் இந்நோய் தொற்று தீவிரமடைந்துள்ளது. இதையடுத்து இந்த தொற்றை உலகளவில் பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்தது. இந்நிலையில் ஆப்பிரிக்கா மட்டுமன்றி அதை தாண்டியும் இந்நோய் பரவுவதற்கான சாத்தியம் இருப்பது மிகவும் கவலை அளிக்கிறது. நோய் தொற்று பரவுவதை தவிர்த்து உயிர்களை காப்பாற்றுவதற்கு உலக நாடுகளின் ஒருங்கிணைந்த செயற்பாடு அவசியம் என உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ரோஸ் அதனோம் கெப்ரியேசஸ் தெரிவித்துள்ளார். எம்பியாக்ஸ் அல்லது குரங்கம்மை கொடிய நோய் தொற்று வகையைச் சேர்ந்தது. இது முதலில் கொங்கோ குடியரசு நாடுகளில் வேகமாக பரவியதால் சுமார் 450 பேருக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது இந்த நோய் தொற்று மத்திய மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் பரவி வருகிறது. இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட 100 பேரில் 4 உயிரிழக்கும் அளவுக்கு இது மிகவும் ஆபத்தானதாக உள்ளது. எம்பாக்ஸ் வைரஸில் கிளேட் 1, கிளேட் 2, கிளேட் 1 மற்றும் கிளேட் 2 என 2 வகைகள் உள்ளன. கடந்த 22ஆம் ஆண்டு குரங்கம்மை எம்பியாக்ஸ் பரவியதால் அறிவிக்கப்பட்ட பொது சுகாதார நெருக்கடியானது கிளேட் 2 வகை வைரஸால் ஏற்பட்டது. ஆனால் இம்முறை அதைவிட மிகவும் ஆபத்தான கிளேட் 1 வைரஸ் பரவி வருகிறது. இது இதற்கு முன் நோய் தொற்று பரவுவதை காட்டிலும் 10% வரை அதிக நோயாளிகளின் உயிரிழப்புக்கு காரணமாக உள்ளது. கடந்த 22ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த வைரஸில் நடந்த மாறுபட்டால் கிளேட் 1P என்ற புதிய வைரஸ் திரிபு உருவானது. இந்த புதிய மாறுபட்ட வைரஸ் இன்னும் அதிக ஆபத்தானது என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து கொங்கோ குடியரசில் சுமார் 13,700 பேருக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அதில் குறைந்தது 450 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புருண்டி, மத்திய ஆப்பிரிக்க குடியரசு, கென்யா, ருவாண்டா உள்ளிட்ட பிற ஆப்பிரிக்க நாடுகளில் இந்நோயின் அறிகுறிகளாகும். காய்ச்சல் நின்றவுடன் தடிப்புகள் தோன்றலாம். பெரும்பாலும் முகத்தில் இது தொடங்கி பின்னர் உடலின் மற்ற பகுதிகளுக்கு பரவும். பொதுவாக உள்ளங்கைகள், பாதங்கள் வரை பரவும். அதிகப்படியான அரிப்பு அல்லது வலியுடன் கூடிய இந்த தடிப்புகள் பல்வேறு நிலைகளை கடந்து இறுதியாக பொறுக்குகளாக மாறும். அவை விழுந்த பின்னர் அவை இருந்த இடத்தில் வடுக்கள் தோன்றும். இவை அம்மை நோய் தொற்றை ஒத்ததாக இருக்கும்.